வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திரைக்கூத்து செல்வா. இன்றைக்கி எந்த படம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டீன்ஸ். நம்ம பார்த்திபன் சார் டைரக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண டீன்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னடா படத்துக்கு பேர் டீன்ஸ்னு சொல்கிறீங்கன்னா, அந்த படத்தினுடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் டீனேஜ் பசங்களை வச்சு ஒரு 13 பேரை வச்சு இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு நம்ம பார்த்திபன் சார். டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு, ஆக்டும் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க, கேஸ்ட் அண்ட் க்ரோ, இதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கீர்த்திகா ஐயர், பேஷ், உதயப்பிரியன், நிஷாந்த், இவங்களோட வந்து ஒரே ஒரு சீன் மட்டும் யோகி பாபு வந்து போகிறாரு. கேமராமேன் ஒர்க்கு செம்மையாக இருக்குன்னு கௌமிக் ஆரி இந்த கேமராமேன் பேர். கௌமிக் ஆரி வந்து எப்படி பண்ணியிருக்காருன்னா, ஒர்க்கு வந்து கேமரா ஒர்க் வந்து அவர் குறையே சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அந்த மலைப்பாம்பை அந்த பசங்க அறுக்கிற சீனாக இருக்கட்டும், சாதாரணமான ஒரு சின்ன சின்ன புல்லுங்க தான். அந்த புல்லை வந்து அவ்வளோ ஒரு பிரமிக்கத்தக்க, அதாவது பயப்பு, நமக்கு அந்த பேய் எஃபெக்ட் வரணுன்றதுக்காக ஆங்கிள் ஃப்ரேமிங்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. கேமராமேனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ரெண்டாவது வந்து எடிட்டிங் எங்கெங்கே கட்டு தேவையோ அந்த கட்டெலாம் கரெக்டாக பண்ணியிருக்காரு. சுதர்சன் சொல்லிட்டு படத்தினுடைய எடிட்டிங் வேலையும் கரெக்டாக பண்ணியிருக்கேன். இமான் சார் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக, அதாவது சாங்ஸ் வந்து அவருடைய சாங்ஸ்னாலே ஒரு இப்போ பார்த்திங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம், மைனா, கும்கி, இந்த மாதிரி சாங்ஸு, அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு குத்துப்பாட்டோ ஒரு நல்ல ஒரு 2 சாங்ஸ் போட்டுருந்தால் நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி இருக்குது. பாட்டு வந்து எந்த ஒரு பாட்டும் மனசில் விட்டல, ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக பண்ணியிருக்காரு. இந்த வந்து பார்த்திங்கன்னா பார்த்திபன் சார்னாலே ஏதாவது வந்து வித்தியாசமான புது முயற்சியோடு தான் அவர் எந்த ஒரு படமே, அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து புதிய பாதையிலிருந்து ஒத்த செருப்பு வரைக்கும், இரவினியல் வரைக்கும், இரவினியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஷாட்டில் அந்த படத்தை எடுத்து முடிச்சிருப்பார். இந்த படத்துலேயும் ஒரு புதுமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது ஒரு 13 பேர் குழந்தைங்க, ஒரு டீனேஜ் பசங்க, அதனால தான் படத்துக்கு பேர் வந்து டீன்ஸ்னு வச்சுருக்காரு. ஒரு 13 பசங்களை வச்சு, சின்ன பசங்களை வச்சு கரெக்டாக ட்ராவலிங்காக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. கதையை வந்து அவங்கள மையப்படுத்தி இன்ட்ரோல் பிளாக்குக்கு அடுத்து தான் வந்து பார்த்திபன் சார் வராரு. அவர் ஏன் வராரு, எதுக்காக வராருன்றது வந்து படத்தில் வந்து மெயினான ட்விஸ்ட்டு, ஒரு ஹைலைட்டான மேட்ரு அதில் வச்சுருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எப்படி பார்த்திங்கன்னா, ஸ்கூல் இப்போ இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து இந்த 2K கிட்ஸ் இந்த மாதிரி காலகட்டங்களில் பசங்களை எப்படி வளர்க்கணும்னா ஃபாரின் ரேஞ்சுக்கு வளர்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருடைய பேரண்ட்ஸும் வந்து எதிர்பார்த்து அப்படி தான் வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பசங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ளேயே எல்லாருக்குமே இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சின்ன ஆசைகள் இருக்கும் இல்லையா, நம்ம வெளியில் போகணும், ஸ்கூல் கட் அடிச்சுட்டு எங்கேயாவது வெளியில் போய்ட்டு சுற்றணுன்ற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி இந்த பசங்க வந்து ஒரு 13 பசங்களும் பிளான் பண்ணுறாங்க. அதில் ஒரு பொண்ணை வந்து பக்கத்து ஊரில் ஒரு கிராமத்தில் அவங்க பாட்டி இருக்காங்க. அவங்க பாட்டியை வந்து போய் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு 13 பேரும் பிளான் பண்ணுறாங்க. சிட்டியிலேருந்து போகிறதுக்கு அவங்க வந்து அந்த கிராமம் வந்து ஒரு பெரிய டூர் மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்படி பிளான் பண்ணும்போதும் ஸ்கூல்லேருந்து கட் அடிச்சுட்டு 13 பசங்களை வந்து வீட்டில் வந்து ஒரு அவங்க வீட்டில் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்காங்க. கண்ட்ரோலாக இருக்கும்போது அப்படி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்குது. என்னடா இது, இந்த மாதிரி ஸ்கூலு வீடு இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, எங்கள் பாட்டி வீடு வந்து பக்கத்து ஊரில் இருக்குது, நம்ம வந்து ஒரு நாள் ஸ்கூல் கட் அடிச்சுட்டு நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அதில் 12 பேர் வந்து ஸ்கூல்லேயே வந்து ரெடியாகி அந்த டீமில் அந்த பசங்க 12 பேரும் வந்து சேர்ந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வெளியில் ஒரு பையன் வந்து அவன் சின்ன பையன், அவன் ஸ்கூலுக்கே வராமல் வெளியே இருந்து பீஸ் கட்டாமையே வந்து கொஞ்சம் அப்பா அம்மா இல்லாத பையன். அவனுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. அவன் பார்த்திங்கன்னா அவனையும் சேர்த்து 13 பேராக போகிறாங்க. போகும்போது பஸ்ஸில் போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு டெத்து ஊர்வலம் போராட்டம் நடக்குது. அந்த போராட்டம் நடக்கிறதுனால பஸ் வந்து பாதியிலே நின்றுடுது. பாதியிலே நின்றவுடனே அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த ஷேர் ஆட்டோக்கார் கொஞ்சம் தொழில் எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கிறீங்க, ஒரு ஓட்டம் பிடிச்சிங்கன்னா அந்த ஊர் வந்துடும், நீங்கள் போயிருங்கன்னு சொன்னோடனே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆளே இல்லாத காட்டில் ஒரு பொட்டல் காடு, அந்த பொட்டல் காட்டில் 13 பசங்களையும் நடக்கவும் ஓடவும் பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. கேமராமேன் வந்து செமையாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இமானுடைய இசையில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி பாட்டு மனசில் கேட்ச் ஆகிற அளவுக்கு வந்து எந்த ஒரு பாட்டும் வந்து அமையலைன்னு தான் சொல்லணும். ஆனால் கேமராமேன் ஒர்க்கு செம்மையாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு இமான் சார். பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அங்கேருந்து அந்த பசங்க நடந்து போகிற இடத்துல ஒரு கோயில் ஒன்று இருக்குது, ஒரு கோயில் ஒன்று,
ஐயனார் கோயில் மாதிரி இருக்குது. அந்த ஐயனார் கோயிலில் போயிட்டு அங்கே போய்ட்டு உட்காராங்க. அதில் ஒரு பையன் வந்து மாலையை எடுத்து அந்த எலுமிச்சம்பழம் மாலையை போட்டுக்கிறான். அப்படி நடந்து போகும்போது ஒவ்வொரு பசங்களாக வந்து காணாமல் போகிறாங்க. அதில் காணாமல் போகும்போது ஒரு 2 பசங்க காணாமல் போகும்போது 3வது பையன் காணாமல் போகிறப்ப யோகி பாபு வராரு. அங்கே அந்த கோயில் வந்து திடீர்னு பார்த்தா சுடுகாடாக இருக்குது. சுடுகாட்டில் வந்து யோகி பாபு வந்து ஒரு மாலை ஒரே ஒரு சீன் தான் வராப்பில். யோகி பாபா காட்டணும்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காரு. அதாவது பார்த்திபன் சார் படத்தில் என்னுடைய படத்தில் நீ இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க அந்த சீனு. ஒரு சீன் வராரு. வந்தவுடனே அப்புறம் பார்த்திபன் சாரே வந்து அவர் பிக்கப் பண்ணி ஒரு இடத்துல கீழே தள்ளிட்டு போயிடுறாரு. அவர் ஏன் வராரு, என்னத்துக்கு வராருன்றதெல்லாம் எதுவுமே தெரியல. பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து இந்த பசங்க ஒவ்வொருத்தராக காணாமல் போகிறாங்க. அது காணாமல் போகும்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலைப்பாம்பு வந்து ஆட்டுக்குட்டியை முழுங்கிட்டு இருக்கும். ஆட்டுக்குட்டியை முழுங்கிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பசங்களுக்கு வந்து ஒரு பயங்கர டவுட் வந்துடுது. நம்ம செட்லேயும் வந்து 2 பேரை காணோம், இந்த மலைப்பாம்பு தான் முழுகிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மலைப்பாம்புடைய வயிற்றை கிழிச்சு எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே ஆட்டுக்குட்டி தான் இருக்குது, பசங்க இல்லை. இந்த பசங்க எப்படி காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பசங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. பயம் வந்துடுவோடனே என்னடா இது ஒவ்வொருத்தராக காணாமல் போகிறாங்களேன்ற பயத்திலே நடந்து போகிறாங்க, ஓடுறாங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு லவ் வேறு. ஒரு டீனேஜ் பையன், ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் லவ் ப்ரப்போஸ் பண்ண ஒரு செகண்ட்லேயே வந்து அந்த பொண்ணு காணாமல் போயிடுது. காணாமல் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் இன்னும் ரொம்ப அந்த பையன் அவன் அந்த செட்டில் வந்து டீனேஜ் செட்டில் அந்த பையன் தான் கொஞ்சம் மனசில் பதிகிற மாதிரி இருக்கான். அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக வரான், கையை அறுத்துக்கிட்டு நான் செத்துறான்றான். அப்படி ஒரு மாதிரி ஆகிறான். ஒரு மாதிரி ஆகிட்டோடனே அப்புறம் இதுக்கு ஒரு சின்ன பசங்க வந்து இந்த லவ் லெட்ரு வந்ததுன்றது ரொம்ப வந்து கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்குது. அது கொஞ்சம் லைட்டாக எரிச்சலாக இருக்குது. அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். 2வது வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி காமெடியாக காணாமல் போகிறது பேயினுடைய சதியா, இல்லை இது பேய் படமா, இல்லை அமானுஷ்ய படமா, இல்லை வேறு ஏதாவதா என்னன்றதை வந்து அந்த ட்விஸ்ட்டை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பார்த்திபன் சார். 2வது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அப்படி போகுது. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த காணாமல் போயிட்டு பார்த்திபன் சார் வந்து அவங்கள கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு சீனுமே வந்து வேறு லெவல் பண்ணியிருக்காரு பார்த்திபன் சார். வந்து இது வரைக்கும் வந்து நீங்கள் பார்க்காத ஒரு பார்த்திபனை இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அவர் எடுத்து பண்ணதில் அவர் கேரக்டரை பற்றி வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் என்ன நடக்குதுன்றதை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பெரிய ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது. அந்த படத்தை போயிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு லோ பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய படத்தை பண்ணுறது சாத்தியமே கிடையாது. அவருடைய கெட்டப்பு, அந்த வாட்ச்சு, அந்த கண்ணாடி எல்லாமே வேறு லெவலில் இருக்கார். வேறு லெவல்னா அந்த கேரக்டராகவே இருக்கார். பார்த்திபன் சார் எப்போவுமே வந்து இந்த ஒத்த செருப்பு, இரவின் நிழல்லாம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு மாதிரி பண்ணியிருப்பார். இந்த படத்தை வந்து இந்த சின்ன பசங்களை வச்சு அதை எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு வந்து ஒரு மாதிரியாக பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பசங்க காணாமல் போக ஆளே இல்லாத காடு, சுத்தமாக பொட்டல் காட்டில் பசங்களை ஓட விட்டு, தலை தெறிக்க ஓட விட்டு, நடக்க விட்டு, ஃபுல்லாக செட்டுக்கிட்டெல்லாம் வேலையே இல்லை. அந்த படத்தில் செட்டுக்கு வேலையே கிடையாது. அப்படியே போகிறதான். ஓப்பன் பிளேஸ்லேயே பசங்களை எந்த அளவுக்கு வந்து வேலை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வேலை வாங்கியிருக்காரு பார்த்திபன் சார். அப்படி தான் சொல்லணும். அவர் வர இன்ட்ரோல் பிளாக்குக்கு அடுத்து தான் வர்றார். அவர் வந்த பிறகு தான் வந்து அந்த பசங்க எப்படி காணாமல் போகிறாங்க, எதுக்காக காணாமல் போகிறாங்க, எப்படி அவங்க வந்து மறுபடியும் மீட்டு எடுக்கிறாரா இல்லையான்றது தான் செகண்ட் ஹாஃபினுடைய கதை. அதில் வந்து அந்த இன்னொரு பையன், சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பையனுடைய கேரக்டர் என்னடான்னா அவன் தான் மெயினாக அப்பா அம்மா இல்லாத இருக்கிற பையன். அவனால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது அந்த பையனுடைய கேரக்டரில். அதை நீங்கள் போய் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள், அப்போ தான் புரியும். இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் சொல்லணும் பார்த்திபன் சாருடைய படத்தில். 2வது வந்து நம்ம இந்தியன் தாத்தா கூட அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சாருக்கு ஈக்குவலாக வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியனை விட இந்த படம் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திபன் சார் படம் பண்ணத்துலேயே அவருடைய என்னமோ சொன்னார்,
அவருடைய கனவு படம்னு சொன்னார் இந்த படத்தை. அந்த படத்தை வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டாராம். நான் எடுக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தாராம். இப்போ தான் வந்து அந்த படத்துக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. அதனால் எடுத்தேன்னு சொன்னார். ரெண்டாவது இந்த படத்தில் இன்னொரு சஸ்பென்ஸ் ஒன்று இருக்குது. லாஸ்ட்டில் டைட்டில் சாங்கில் வந்து நம்ம வனிதா அக்காவுடைய பொண்ணு வந்து செம்ம டான்ஸு, ஒரு செம்ம மாசான டான்ஸு, மாசான சாங் ஒன்று இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு வந்து ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 4 கொடுக்கலாங்க. இந்த படத்தை போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். அதுவும் பசங்களோட போய் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட் டைமாக வந்த மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி இந்த படத்துலையும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அது பார்த்திபன் சார்னாலே இருக்குது. பார்த்திபன் சார் தான் அந்த ட்விஸ்ட்டுக்கு மெயின் காரணமே. படத்தை டைரக்ஷன் வந்து நம்ம பார்த்திபன் சார் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கதைன்னு பார்த்தீங்கன்னா என்னடான்னா, இப்போ நம்ம பார்த்திபன் சார் வந்து கதைனாலே அவர் வந்து ஸ்க்ரீன் பிளேவாவது இருக்கட்டும், அவருடைய கதைகள் எல்லாமே ஒரு மாறுபட்ட புதுமையான ஒரு கோணத்தில் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் பண்ணியிருக்காரு. நீங்கள் அந்த தேட்டரில் போய் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.